ஆதி விரைவா நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே ஆதி விரைவா நிறைவேறுதே மாண்பின் சாயலை நான் கலைத்தேன் மீனவர் சாயல் அடைவேன் மீனவர் சாயல் அடைவேன் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நான் தேவனோடிருப்பேன் பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழிந்திடுமே பூமியின் கூடாரம் என்று பலவீனமே அழிந்திடுமே வாழ்ந்திடுவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே சோறுமுள்ளான மனிதர் சோதனையில் பலமடைய சோறுமுள்ளான மனிதர் சோதனையில் பலமடைய ஆற்றி தேற்றிடும் தேத்தரவாள ஆண்டவரே ஓடிருப்பார் ஆண்டவரே ஓடிருப்பார் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் ஆவி சச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஆவியின் நற்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு என்னன் ஆதாயமே சாவு என்னன் ஆதாயமே தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் உன்னத சீயோன் மலையே எனதருமை இயேசுவுடன் உன்னத சீயோன் மலையே எனதருமை இயேசுவுடன் ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா ஜீவிப்பேனே நீடொழியா ஜீவிப்பேனே நீடொழியா தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். ஜோசப் ஐயாவை கத்தர் சமூகத்தில் சேர்த்து கொண்டார். இப்போ அவரை பற்றி சாட்சி நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் அவங்க ரிலேட்டிவ் துணியெடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ஐயாவை பற்றி சொல்லக்கூடியவங்க சாட்சி சொல்லலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஐயா அப்படி வீட்டில் வந்தாங்க. அவரை பற்றி ஆனால் ஆலயத்துக்கெல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனால் அவ்வளோ எங்களோட பேச்சு அந்த பழக்க வழக்கமெல்லாம் இல்லாமல் தான் இருந்தார். வந்துடுவார், ஏதோ கடமைக்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் அவர் வந்து அவங்க அக்கா மரியம்மா அவங்க தண்டனையில் இருக்காங்க. அந்த அம்மா தான் வந்து சொன்னாங்க, அம்மா அது வந்து என் தம்பிம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆகலைம்மா, உங்களை மாதிரி தான்மா இருக்கான், ஆனால் அவங்க அக்கா அண்ணன் பையன் வீட்டில் தான்மா இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் ஐயா கிட்ட கேட்டு கொஞ்சம் ஐயா வச்சுக்கோங்க சொல்லுங்கம்மா, சர்ச்சில் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ நான் பாஸ்கிட்ட சொன்னேன்னா பாஸ்ட் அதுக்கு எந்த மறுபேச்சுன்னு சொல்லி, ஏன்னா சில பேர் இந்த ஒரு சிலர் தங்கியிருக்காங்க, அவங்கள பற்றி ஏதாவது தெரியும் எங்களுக்கு. ஆனாலும் கூட இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தாயார் சொன்னதன் காரணமாக அருமையான ஐயாவை நீங்கள் கொண்டாந்து வச்ச பைத்தவங்க வந்து இருந்தாங்க. இருந்த நாட்கள்லாம் நல்ல உண்மையாகவே ஒரு முருகைக்காய் மாதிரி தான். ஒன்று ஆண்டுடைய வீட்டை நல்லா பொறுப்பாக பார்த்துப்பாங்க, எல்லாம் கவனமாக ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நேரத்துக்கு முன்னாடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கோவம் தான் வரும். ஆனாலும் அவருடைய காரியத்தில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கணும், கேட்டை பூட்டி தான் இருக்கணும், வரும்போது யாராவது கேட்டால் கேட்டை திறக்கணும் அப்படின்றது அவருடைய. ஏன்னா பாஸ்ட் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, நல்லா கொஞ்சம் இருந்து கேட்டு இங்கே இருந்து பார்த்துக்கணும், யார் வராங்க யார் போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும், கொஞ்சம் காது கேட்காதுன்னா அது பிறகுதான் தெரியும். உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, ஏதோ சாதாரணமானா காது கேட்காதான். ஆனாலும் கூட அந்த பேச்சு வச்சே நல்லா கொஞ்சம் நல்லா பொறுப்பாக இருந்துட்டாரு. எல்லாத்தையும் உண்மையாகவே நல்ல ஒரு வயதானவராக இருந்தாலும் நல்ல கத்தோலிக்க வீட்டில் உண்மையாக இருந்தார். எந்த விதத்துலையும் யாராவது சாப்பிட்டு கூட வேஸ்ட் பண்ணால் அது பெரிய இதாக வந்து சொல்லுவார், இப்படி சாப்பிட்டு கொண்டு போய் கீழே போகிறாங்கம்மா, இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க, டீயை வாங்கி அங்கே ஊற்றுறாங்க, எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லிடுவார், எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். அப்படி கத்தோலிக்க வீட்டில் நல்ல உண்மையாக இருந்தார். ரெண்டாவது விசாரிக்கிற எல்லாரும் விசாரிப்பார். அவரை விசாரிக்கிறதுக்கு யாரும் அங்கே வந்த மாதிரி தெரியல. அந்த ஒரு தம்பி மட்டும் தான் அப்பப்போ வருவார், விசாரிப்பார், போவார். அவரை விசாரிக்காரு. ஆனால் அவரு வயதான நாட்களிலும் நாங்கள் எல்லாரும் மேலே தான் இருக்கிறோம், உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருக்கும் உடம்பு முடியலையே மேலே அப்படியே அந்த கொம்பச்சிட்டு அப்படியே நடந்து மெதுவாக வந்து ஒவ்வொரு ரூமா தட்டி எல்லாரையும் வந்து பார்த்து விசாரிச்சு உடம்பு எப்படின்னு விசாரிப்போம். அப்படி நல்ல ஒரு விசாரிக்கிறவராக இருந்தார். அதனால உண்மையாகவே நல்ல ஒரு வயதானவராக இருந்தாலும் எங்கள் விசுவாசம் விட்டு கத்துற ஒரு நல்ல ஒரு காவலாலே கொண்டாந்து வச்சாரு. அங்கிருந்து இங்கே வந்தப்போ கூட இங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னா அங்கே நல்லா இதாக இருந்துட்டாரு. இங்கே வந்தோடனே எனக்கு புது இடமா இருக்குது, யார்ட்டாவது பேசிகிட்டே இருப்பார், அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே யாரும் அவ்வளோ பேச்சுவார்த்தை இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அது பிறகு இங்கே செட் ஆகிட்டார். நல்லா தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது, எல்லாரோட பேச நல்லா எல்லாருக்கிட்ட நல்லா காமெடி பண்ணி நல்லா சிரிப்பார், நல்லா சந்தோஷமா இருப்பார். அவர் காது கேட்காத மாதிரியே காட்டிக்க மாட்டார், எல்லாம் நல்லா தெரியும், நல்ல ஒரு பலசாலி மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. உண்மையாகவே இந்த கத்தோலி வீட்டில் வந்து அவங்களோட எத்தனை பேர் வந்தாங்க போயிட்டாங்க, கத்தோலி வீட்டில் இருக்க முடியல. ஆனால் அருமான ஐயா கடைசி வரைக்கும் கத்தோலி வீட்டில் இருந்தாங்க. கடந்த ஆண்டில் தான் ஞானஸ்தானத்தாங்க, அதுவும் தெரியாது எங்களுக்கு. கடந்த ஆண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாங்க. கத்தோலி வீட்டில் இருந்து கேட்குற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து சொல்றவங்க யார் என்ன சொன்னாலும் சின்ன பிள்ளைங்க சொன்னால் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நல்ல ஒரு ஓட்டத்தை கிறிஸ்துக்குள்ள ஓடி முடித்தாங்க. இது போல அவருக்குள்ள காணப்பட்டதான நல்ல தன்மைகளை மட்டும் நம்ம நடைமுறையில கற்று கொண்டு வர கத்தர் உதவி செய்வராக. இந்த அடக்காரதை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஜோசப் ஐயா வந்து அது இடம்லாம் நல்லா கிளீனாக இருக்கும். அவர் பொறுப்பாக எடுத்தாருன்னா வச்சுங்க, அவர் நல்லா சுத்தமாக பெருக்கி நல்லா கிளீனாக சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதுபோல் எந்த வருஷத்துலையும் நல்லா வேலை செய்வாங்க. மின்னேட் பிடிச்சாருன்னா அவருக்குள்ள வேலை செய்ய முடியும், நாங்களும் தோற்றுருவோம். அப்படி நல்லா வேலை செய்கிறவர் தான். ஆனால் அதே போல் வந்து அவர் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும். அப்பப்போ துவைச்சி நல்லா கையிலே மடித்து பேக்கில் இருப்பார். அழகு ட்ரெஸ்ஸை போட மாட்டார். ஏன்னா அவர் நல்லா சுத்தமாக தான் இருப்பார். அவர் நல்லா எல்லாருக்கும் நல்லா அன்பாக இருப்பார், ஜாலியாக இருப்பார். ஆனால் எனக்கு போன மாதத்துல எனக்கு ஒரு எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பாங்க. எனக்கு அப்போ ஒரு 4 ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து இந்த விளையாடுற ட்ரெஸ்ஸெல்லாம் தம்பி ஒருத்தருக்குறாரு, அவருக்கு கொடுத்தேன். நீ போட்டுக்குப்பா, எப்படி தெரியல எனக்கு ஒன்றே தெரியல. ஆனால் ட்ரெஸ் கொஞ்சம் கொடுத்து விட்டேன். மீதி ட்ரெஸ் இந்த ஐயோ இருக்கட்டும். ஆனால் எனக்கு நிறைய வாட்டி கீழே விழுந்துட்டார். கொஞ்சம் மழை கேரம்
ஆனால் அவர் போல வேலை செய்ய முடியாது. நல்ல வேலையும் நல்லா செய்வார். இடம்லாம் பார்த்தா புல்லெல்லாம் மண் வெட்டி பிடிச்சி நல்லா கிளியாக சுத்தமாக வச்சுருப்பார். அங்கெல்லாம் நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சுருப்பார். அதனால இன்னொரு சொன்னால் அவர் ரொம்ப கோபமும் பட மாட்டார். யாரும் எல்லாரும் கூட இருப்பார். நல்லா பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். நிறைய உடம்பு சரியில்லாமல் ரொம்ப படுக்கும்போது எனக்கு ரொம்ப இதாச்சு. ஆண்டவர் சீக்கிரமாக எடுத்து வருத்தில்லை, எடுத்துக்குள்ள வர நான் கத்துறது ஒன்றாவே நான் இவர் உடனே சாப்பிடாது. ஐயா வந்து வெளிநாட்டு போகிறார். அவர் வந்தோன்னே உண்மாவே அவர் மூலியமாக வந்து ஐயா வந்து ஜெபம் பண்ணோன்னே கத்தர் உண்மாவே பரிசுத்தம் இருக்கும்போது அவர் இறந்தணும். அது யோசித்து அதுபோல் உண்மையாகவே நம்ம ஐயா பாஸ்டர் வரும்போது இருக்கும்போது அவங்க இருக்கும்போது இவர் இறந்தது பெரிய ஒரு பாக்கியம். இல்லை, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் வந்து கத்தர் உண்மையாகவே அவர் ரொம்ப பாடுபட்டார். அது கத்தர் சாமி இந்த அடக்க ஆராதனை கத்தர் ஆசீர்வதிக்கணும். சோத்திரம். கத்திரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐயா ஜோசப் ஐயா நான் கூட தேவ சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவர் பட்டாரம் சபையில் நாங்கள் பார்க்கும்போது கூட அவர் அந்த வந்த புத்தகம் வந்த காலத்தில் பார்க்கும்போது அவர் எங்கிட்ட நல்லாவும் பேச மாட்டார். அப்போ போக போக எங்கிட்ட நல்லா அவரை பழக ஆரம்பிச்சாரு. எங்கள் விட மாட்டார், எல்லாம் விசுவாசிக்கிட்ட எல்லாம் புத்தஸ்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயசான காலத்தில் கூட நிறைய பேர் சேர்ல உட்காந்து ஆராதனை கேட்பாங்க. ஆனால் இவர் தரையில் உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமா கேட்பாரு. நான் உட்காந்துருப்பேன், பார்த்து நான் உட்காந்து இருப்பாரு. அவர் எழுந்து கையை விட்டு எழுத மாட்டாரு. இந்த தடி வச்சு அவரே தான் எழுதுப்பாரு. அந்த மாதிரி கத்தர் மேல ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியமா இருந்தவர் தான் ஒரு வயசா அந்த ஐயா. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நல்லா அவர் பார்க்கும்போதுல அவர் முகத்துல அந்த சோகமே இருக்காது. எப்பவுமே சிரிச்ச முகமா தான் இருப்பாரு. நல்லா பேசுவாரு. எங்க வீட்டுலாம் யார்கிட்ட வந்து மூஞ்சியில வச்ச பேச மாட்டாரு. ஒரு மாதிரிலாம் அது திட்டம்லாம் பண்ண மாட்டாரு. நல்லா ஜாலி சந்தோஷமா இருப்பாரு. அது இல்லாம நைட்ல பாத்தீங்கன்னா அக்கா சொன்ன மாதிரி பிரதேசம் யாரும் இல்லை, நாங்கள் வெளியே போயிட்டா கூட இவரே போய் லைட்டு போய் வெளியில போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த கேட்டு எல்லாம் சாத்தி தான் வருவாரு. என்னங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு. அப்பதான் வருவேன், வீட்டுல இருந்து வருவார். நைட்ல கேட்பாரு எங்க போயிட்டானாக்கா, இல்ல அவர் இல்ல நான் கேட் சாத்திட்டு வரேன் அப்படின்னு. ஆனா அவர் காது கிட்ட பேசினதான் அவர் ஒரு காது பணம் கேட்கும். அது மாதிரி நாங்க அவங்ககிட்ட பேசுவோம். அவர் எங்கிட்ட எல்லாம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க செங்கல்பட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்ட உடனே அந்த சபையில நைட்ல அவங்க அந்த இடம் வந்து வெறுமையா இருக்குது. ஆனா இங்க வந்து போது விசாரிச்சேன், இங்க வந்து நல்லா வேலை செய்யறாரு. அந்த கைடியில போயிட்டு அந்த செடிகளை தண்ணி ஊற்றுறது, பல்ல வெட்டுறது எல்லாம் செஞ்சு நான் கேட்பேன். ஜானி பிரதர் கேட்டேன், என்ன பிரதர் எப்படி செய்யறாருனாக்கா, செய்யறாரு பிரதர், அவர் நல்லா செய்யறாரு, ஆண்டு நல்லா உற்சாகத்தை நல்லா பலன் கொடுத்துருக்காரு அப்படின்னு. சரி, அப்படிலாம் இருந்து நல்ல ஆண்டுக்காக நம்ம சபையில ஒரு நல்ல ஒரு மூத்த விசுவாசி நல்ல ஒரு ஐயா அவர் இருந்தாரு. கத்தரை அவர் இந்த அடக்காரனை கத்தரை ஆசீர்வதிக்கணும். ஸ்தோத்திரம். பிரசாந்தம் மைமூனாக நேற்று நான் ஊர்ல சொல்லிட்டு ஒரு மீட்டிங் சொல்லிட்டே இருந்தேன். டெத்துக்கு போற சொன்னேன். யார் இருந்தாலும் ஒரு வயசானவங்க. அப்போ ஒரு லேடி சொன்னாங்க, எனக்கு ஏரியாவுக்கு போகும்போதெல்லாம் அம்மா தண்ணி குடிக்குமா, அம்மா சாப்பிட்டோம்மான்னு கேட்பாராம். ஸோ அந்த அளவுக்கு நிமிஷம் என் கிராமத்து மக்கள் மீது ஒரு அன்பா இருந்த ஒரு பெரியவர். எல்லாம் அன்பா இருக்கீங்க நம்ம கிராமத்து மேலே. என்ன ஒரு முதியவர் ஒரு 2 பெண்களை பார்த்து தண்ணி குடிச்சாமா சாப்பிட்டோமான்னு கேட்பாரு. ஸ்பின்லாம் புடுங்க அவ்வளோதான் கேட்டாங்க. ஆமா, ஒரு பேர் தெரியாது எனக்கு, ஆனால் பெரியவர் அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு அன்பாக இருந்தவர் கட்டணம் சேர்ந்தார். அவரையும் ஒரு குடும்பத்தை அந்த ஆசிரியருக்கு வேண்டும். சரி, நன்றி. ஐயாவை பற்றி எனக்கும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல எனக்கும் தேவனுடைய கிருபைக்காக சொல்லியிருக்கிறேன். ஐயாவிடம் நாங்கள் பட்டாத்திரம் வந்து 4 வருடமாக இருக்கிறது. இந்த 4 வருடத்திலையும் இந்த ஐயாவிடம் தான் பழக்கம். அந்த நாட்களில் அவர் என்னோட ரொம்ப ஐக்கியம் என்னமோ அவர் தெரிஞ்சவர் மாதிரி என்னை கூப்பிட்டு, சார் எங்க இருக்கீங்க என்னன்னு விவரம் கேட்டு என்னுடைய வீட்டுக்காரிகள்லாம் அவருடைய இதை கேட்டார். அப்போ இவ்வளவு ஐக்கியம், இவ்வளவு வயசானவரும் இவ்வளவு நம்மகிட்ட நல்லா அன்பா தெரியாதவங்க நாங்கள் அன்பா பேசுறாரு. அப்படி அவர் நல்லா பேசும்போது சில நேரங்கள்ல ஒரு கைத்தமிழ் இருக்கிற காரியங்கள் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. எல்லா கூட்டங்க ஜபத்திலையும் வந்து உட்காருவார், கீழே தான் உட்காருவார். அப்போ ஒரு நாள் சொன்னாரு, எனக்கு முட்டு ரொம்ப வலிக்குது, உட்காரவே இன்னைக்கெல்லாம் கஷ்டமா இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்க சேர்ல பாருங்க,
இல்லை தேவ சமூகத்துல கீழே உட்கார்ந்தாதான் அது நமக்கு ஒரு நல்லது. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அப்ப நான் மட்டும் அதுல சேர்ல உட்காரக்கூடாது அப்படின்னு. இல்ல நீங்க பெரியவங்க தான், நீங்க அதுல உட்காருங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கிறேன். அவர் அதை கேட்கவே மாட்டாப்ல. மறுபடியும் அந்த கம்பை வச்சுதான் நடந்து வருவாப்ல. மொட்டை மாடிக்கு வர்ற மேல வருவாப்ல. அப்ப நான் ஒரு நாள் சத்தம் போட்டேன், எதுக்கு இங்கெல்லாம் வாரீங்க? இல்ல எல்லாரும் லைட்டை போட்டு வச்சிருப்பாங்க, சும்மா அதை ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா அது பாட்டுல யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. சரி அப்ப அது ஒரு நல்லதுதான், சரி அப்படி பாருங்க அப்படின்னு. அப்படி சில காரியங்கள் அவர்கிட்ட ஒரு நல்ல காரியங்கள் நான் படித்தேன். சரி இப்படிலாம் வயசானவங்க இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும், அவர் மூலமா அதை நான் படிச்சுக்கிட்டேன். அது போல அவருடைய அடக்க ஆராதனையும் எனக்கு வந்து போல எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கு. நான் சொல்லிடுறேன், இந்த அடக்க ஆராதனையும் இது ஒரு ஆசிரியர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வேளையிலே அருமையான ஜோசப் ஐயா பற்றி ஒரு சில சாட்சிகளை சொல்வதற்கு நேரம் பத்தாது. ஏனென்றால் வயது முதிர்ந்தவர், காலங்களிலே அவர் எங்களுடைய மத்தியில வந்து இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பலரும் பலவிதமான விதத்துல செயல்படுவாங்க. ஆனால் இவரிடத்திலிருந்து நாங்கள் அநேக நற்காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அதிகமாக உதவி செய்தார். நாங்க அவரை நாங்க கவனிச்சோமோ தெரியல. அதுல நாங்க சில விஷயத்துல நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருந்திருப்போம். ஆனால் அவர் எங்களை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தார். எங்களை விசாரிக்கிறதுல நாங்கள் ஆகாரத்தை தான் கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லி உலக மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் இவர் விசாரிக்கிற தன்மை இவரிடத்துல இருந்துச்சு. யார் இடத்துல வந்தாலும் அருமையான முன்னாடி சொன்னதான கிறிஸ்டோபர் ஐயா சொன்னது போல ஏதோ ஒரு மூன்றாவது மனுஷனை போல அவர் யாரிடத்துல பழகவே மாட்டார். அப்படி மூன்றாவது மனுஷராக ஒரு மனுஷன் வந்தாலும் அவரிடத்துல பேச்சு கொடுத்து நான் உன்னுடைய தகப்பன் பார்வை மாதிரிதான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உரிமையோடு பேசுகிறத என்னுடைய வாழ்வில நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன். அவர் சில பொருட்களை என்கிட்ட கேட்பாரு. அப்போ சில செருப்பு கேட்பாரு, சில நேரத்துல சில பேக் ஒண்ணு இருக்குது. இப்படிலாம் கேட்கும் போது அதை கேட்கும் பொழுது அதை வாங்கி கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அவரு என்ன அர்த்தத்துல கேட்டாருன்னு தெரியல, அவரால் பல பொருட்கள் வாங்க முடியுமோ என்பது தெரியல. ஆனால் ஒரு பையன்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் கேட்ட ஒரு நல்ல ஒரு தகப்பனை போல எங்களுக்கு நல்ல எங்களுடைய விசுவாச வீட்டுல நல்ல மாதிரியாக எத்தனையோ பேர் தங்கியிருந்தாங்க, எத்தனையோ பேர்கள் இடத்துல இருந்தாங்க. ஆனால் இவரிடத்துல இருந்ததான ஒரு விசேஷமான தன்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ரகபோத்துல முதலான ஒரு வித்தாகவும் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் செய்ததான சகல கிரியைகளுக்காய் அவருடைய உறவினர்களுக்காய் நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் மரணத்தை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுக்கு அதிகமான துக்கமாக இருக்குது. அவர்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள்லாம் நிறைய இருந்தது. அதிகாலை எழுந்துப்பார், 4 மணி ஜபத்தில் உட்காருவார். அது மாத்திரம் இல்லை, 6 மணி நான் டீ போடுவேன். டீ போட்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்தப்பா குடிங்கன்னா இல்லை நான் பல்லு தேய்ச்சிட்டு தான் குடிப்பேன். உடனே ப்ரெஷ் எடுத்துன்னு வருவார். 6 மணி ஏன்னா ப்ரெஷ் எடுத்துன்னு வந்து வாட்ஸ்அப்பில் நிற்பார். நான் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு கொடுத்தேன்னா பல்லுக்கு நல்லா தேய்ச்சிட்டு வந்து இவன் இந்த ரவி கிராம்பரமா பல்லே தேய்க்க மாட்டேன்றாமா சொல்லுவார். அதனால அவனுக்கும் நான் கூப்பிட்டு கொடுப்பேன். அது மாதிரி நல்ல ஒரு தகப்பனா இருந்தார் எனக்கு. உண்மையாவே நான் தகப்பனிட்டு வளரல, ஆனால் இவர்கிட்ட நான் ஒரு மகளை போல நான் வளர்ந்தேன். அவர் எனக்கு நீ சாப்பிட்டியம்மான்னு கேட்பாரு. எல்லா பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தியா? இவர் முதல்ல வாங்க கூப்பிட்ட வர மாட்டாரு, எல்லாருக்கும் கொடுத்துடுமா அப்புறமா நான் வரேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தகப்பனா இருந்தாரு. மாத்திரம் இல்ல, இந்த பில்லெல்லாம் செருக்குவாரு. அப்போ நான் சொல்றேன், நீ செருக்காதே, வாப்பா வந்து உட்காருவேனா. இல்லைம்மா, நீ கொடுக்குற ஆகாரம் நல்லா பலனா இருக்குது எனக்குன்னுவாரு. அப்படியா, அப்போ நீ மொத்த பில்லையும் சேர்க்கணும்னு சொல்லுவேன். அப்பா சிரிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு. இது மாதிரி ஒரு நல்ல இந்த இந்திகார் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நல்லா விளையாடுவார். கொம்பு எடுத்து அவங்க நல்லா அடிப்பாரு. அவங்களும் கோச்சிக்கவே மாட்டாங்க. அந்த பசங்க என்னை கூப்பிடுவார், வாமா
நீ நடுவில் உட்காரு, இந்த பசங்க என்னை பாருமா ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அப்படி. அப்புறம் நான் வந்து அவங்க சமாதானப்படுத்தினா, நீ இங்கே எனக்கு வேலை இருக்குதுப்பானா, வேலைலாம் அப்புறமா செய்யலை, நீ உட்காரு நீ அப்படின்னு. இப்படி ஒரு அதிகாரமாக ஒரு உரிமையாக எங்களோடு நல்லா பழகினாரு. அது எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. கொஞ்ச நாளாக இருந்தால் கூட இப்படி ஒரு தகப்பனை எங்களால் பார்க்க முடியாது. ஒரு நல்ல அன்பான ஒரு தகப்பனை நாங்கள் இந்த ஊரில் செங்கல்பட்டில் நாங்கள் வந்து அவர் குறைக்கல, நாங்கள் விதைக்கிறோம். அப்படி விதைச்சு இந்த இடத்துல ஒரு முதலாக இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல விதைக்கிறோம். கர்த்தருடைய நாமும் இந்த இடத்துல மகிழ்ப்படணும். ஒரு நல்ல சாட்சி உள்ள மனுஷனா வாழ்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த இடத்துல என்னுடைய தாய் மாமா, சிறிய தாய் மாமா, இவருடன் பிறந்தவர்கள் ஒரு அண்ணன், 2 அக்காக்கள், 4வது இவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பெரிய மாமா பேர் கன்னியப்பன், எங்கள் அம்மா பேர் கொல்லாபுரி அம்மாள், எங்கள் சித்தி பேர் தேசம்மாள், ஐயா பேர் பிச்சுமணி. இவங்க வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த 4 பேர்ல இந்துவா இருந்து கூட எங்க கடைசி மாமா கடவுளை ஏற்றுக்கினார் பாருங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்து குடும்பம்னா கூட வைரியாகமான இந்து குடும்பம். அந்த குடும்பத்துல கடவுள் இவரை தொட்டதுக்காக கடவுளுக்கு நன்றி. அதே போல காது கேட்கலன்னா கூட எங்களை பார்த்தாருன்னா, எங்க அம்மா சின்ன வயசுல என்ன விட்டு இறந்துட்டாங்க. அப்போ எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கூட அவர் பாடினா எதுன்னு பாருங்க, பார்த்து பேசுறதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாய் மாமன். இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு தீங்கும் எறும்பு கூட அவர் மதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அவருக்கு அண்ணன் மகன் மேல ரொம்ப பாசம் என் மாமா மேல. அவர் பெற்றெடுத்த 2 பையன்கள் மேலேயும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அவங்கதான் பேரன் புள்ள மாதிரி. மருமகளும் அன்பாக கவனிச்சாங்க. நேசமணி எல்லாம் எல்லாருமே எங்க திருத்தணியில வந்து எங்க குடும்பத்துல ஒரு 5 நாள் இருந்தாரு. நல்லா கவனிச்சோம் மாமா வந்து பார்க்கறதுக்கு. ஆனா இந்த பாஸ்டர் அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு தகப்பனை போல, தாயை போல, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க போல, பிள்ளைகள் போல அத்தனை பேருமே இந்த பாஸ்டர்களும் அம்மாமார்களும் அவ்வளோ உதவியாக இருந்து இவருக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை செய்ததற்கு கடவுள் நாமத்தில் நாங்கள் சோதனை சொல்லி, ஐயா அடக்கம் நல்ல முறையிலேயே செய்து கொடுக்கின்ற வெளிநாட்டிலிருந்து போயிருந்தாலும் கூட அவருக்கு இந்த கிருபை, கனடா நாட்டிலிருந்து கூட அவர் வரும்போது தான் இவருக்கு போகிறான்னு சொன்னா அது கடவுளுடைய கிருபை தான். அவர் ஐயா இங்கிருந்து டிவியில் கூட பார்த்துருக்கலாம், அங்கிருந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். அது கடவுள் அனுப்புறாரு அங்க. அது வரைக்கும் அவர் ஜீவனை இங்க கொடுத்து ஐயா வந்த பிறகு உயிர் போகுதுன்னா உண்மையிலே பரிசுத்தவான். பரலோகத்தில் அவருக்கு இடம் உண்டு ஐயா கிட்ட, அப்பா கிட்ட. அதனால எங்க குடும்பத்தின் சார்பாக தலைமை போதகர் அவர்களுக்கும், துணை போதகர் அவர்களுக்கும், அம்மையார் அவர்களுக்கும், இன்னும் கூட இருந்த அத்தனை ஊழியர்மார்களுக்கும், எல்லா சபை ஊழியர்களுக்கும் ஐயாவை நீங்க கவனிச்சதுக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடக்கம் நல்ல முறையாக நடக்க கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசு நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆக்சுவலி நான் நன்றி தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். யாருமே கடவுளை பார்த்தது கிடையாது மனுஷங்க யாருமே. அது எந்த மதமா இருக்கட்டும், அது கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும். ஆனா மனித ரூபத்துல பார்க்கறது, நல்லது செய்யறது, அதுதான் கடவுள் நான் நம்புறேன் நான். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு மனுஷனை நன்றி கடனா இருக்குது. ஸோ நான் ரொம்ப நன்றி கடனா ஐயா, பெரிய ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடனாகவும் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு சம்பவம்னா, மாஸ்டர் வில்சன் ஐயா, நானும் சிறு வயசுல ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. அவரோட தம்பி என்னோட கிளாஸ்மேட் வேற. அது நான் ஏதோ என்னோட சூழ்நிலை, நான் 20 வருஷமா வெளியே இருக்கேன் நான். அதனால என்னால எங்க தாத்தாவை கூட வந்து வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது. பட் இருந்தாலும் நான் எப்போ முடியுமோ எங்க இருந்தாலும் நான் வரும்போது எங்க தாத்தாவை நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா நான் அவருக்கு செய்யற அது நன்றி கடன். சத்தியமா சொல்றேன் நான். நன்றி கடன் சொல்ற ஒரு வார்த்தையில வந்து கண்டிப்பா
கடவுளே நம்ம அது எங்கள் தாத்தாவே நான் மன்னிப்பாரு மன்னிக்க மாட்டாரு தெரியல. ஏன்னா என்னால் நான் என்ன பண்ணணுமோ நான் முழுமையாக நான் அவருக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற ஊழியர்கள் ஐயா பிஏஎச் வில்சன் பாஸ்டர் ஐயா எல்லாருக்குமே, அந்த அம்மா சிஸ்டர் எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதை தவிர வேறு வார்த்தைகள் சொல்ல பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயாவை பற்றியுள்ள சாட்சியில் நாம் கேட்டோம். உண்மையாக இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதான மாதிரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில காண்பித்து கொடுத்தார். அந்த இயேசுவை அருமையான ஐயா ஜோசப் ஐயா பிச்சமணி என்றதான ஜோசப் ஐயா அவர்கள் அந்த இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஏற்கனவே நல்ல சுபாவம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த இயேசுவோடு சேர்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்ல சுபாவத்தை, நல்ல பண்புகளை, தாழ்மையை, கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருந்தது. அடிக்கடி இவர் கூட்டத்துக்கு வருவார். அப்போ எல்லாரும் போல ஜோம் பண்ணிட்டு எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு போவார். அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அப்போ நான் ஒரு இடத்துல வாட்ச்மேனாக இருக்கிறேன். அப்போ சொல்லுவேன், அப்போ இங்கே வந்துருங்க நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு அங்கங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லையா அப்படின்ட்டு வருவார். பிறகுதான் நம்ம மரியம்மா இறந்த போது தான் தெரியும் இவர் அவருடைய சகோதரன் சொல்லிட்டு தம்பி என்று தெரியும். அப்போதான் என்னுடைய அக்கா தான் அவங்க அப்படின்னாங்க. பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில அங்கே தங்கினாங்க. ஐயா பிடிச்சிக்கிடுச்சு. அப்போ அப்படியே சொன்னது போல எல்லாத்தையும் பூட்டி வச்சிருவாரு. அப்போ நான் சில நேரங்களே சத்தம் போட்டிருக்க வேண்டாம். எல்லாம் அந்த ஹாலில் உள்ள எல்லா ஜன்னலையும் ராத்திரி ஆச்சுன்னா எல்லாத்தையும் எல்லா ஜன்னலையும் சாத்திடுவார். ஐயா அது வெளியில வந்து காற்று உள்ள வரட்டும் எல்லாத்தையும் சாத்திட்டு, இல்லையா பூனை உள்ள வரும், ஏதாவது அசிங்கம் பண்ணிடுவோம். அது போல கேட் எல்லாம் பூட்டி சாவியை கொண்டு அங்கே வச்சிருவாரு. கரெக்டாக அந்த விஷயத்துல இவங்க எல்லாம் சொன்னது போல நல்ல எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனாக, அதாவது எனக்கு என்ன யாரோ செய்யட்டும் யாரோ பார்க்கட்டும் எனக்கு ஒன்று அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கலங்கிற மாதிரி பொறுப்பற்றவராக இல்லை. அதுல தன்னால் இயன்ற காரியங்களை அந்த விசுவாசம், அந்த எங்களுடைய ஜெப வீட்டுல ஆலயத்துல தன்னால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அருமையான ஐயா ஜோசப் ஐயா செய்தாங்க. திரும்ப இங்க வரும்பொழுது இங்க நாங்க எல்லா ஓல்டேஜ் வயதானவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய இடம் கட்ட போறோம் ஐயா, அங்க போகலாம், இங்க போய் பார்க்கலாம், நீங்க எல்லாம் அங்க இருந்துக்காங்க, நீங்க விமலாமா இங்க ரவி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் போய் நம்ம நீங்க எல்லாம் போய் அங்க இருக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு வந்தாங்க. கொஞ்சம் அவருக்கு முடியாம இருந்துச்சு. முடியாமன்னா கொஞ்சம் அவருக்கு ஏன்னா அங்க எல்லா மனுஷரும் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க அவருக்கு யாரும் ஆட்களை பார்க்காம ஏதோ காட்டுல கொண்டு போய் விட்டது போல ஒரு பயந்தது போல இருந்தாச்சு. சரி முடியலன்னா அங்க வந்துருங்கன்னு சொல்லி வந்தாரு. வந்துட்டு திரும்பி இல்ல நான் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாரு. இங்க வந்தாலும் சும்மா இருக்க மாட்டாரு. சொன்ன மாதிரி ஒரு தடவை பாக்குறீங்க எல்லாம் புல்லு என்ன உங்களுக்கு என்னாச்சு அப்படி, இல்லை சார் சும்மா சார் என்ன சார்னா கூப்பிடுவாரு. அதனால என்ன சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாரு. இப்படி அவர் நல்ல ஆனா சொன்னது போல அந்த ஆராதனை ஜெபம் பண்ணி விடுங்க பாரு. அந்த ஜெப காரியங்கள்ல நல்ல உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷரா தனக்கு காது கேட்குதோ இல்லையோ ஆராதனை ஜெபம் சொல்லி நடத்தும் போது அந்த இடத்துல உண்மையா தெய்வத்தை தன்னுடைய இருதயத்தில் தான் என்ன இந்த தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அறிவுக்கு ஏற்றவாறு இவர் உண்மை உள்ளவராக ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷராக வாழ்ந்தார். இங்க வந்து வேற இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் தூத்துக்குடியில இது போல எங்களுக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று கிடைச்சிச்சு, 2 ஏக்கர். அப்போ அதுல ஒரு ஐயா இருந்து வேலை பார்ப்பாரு, எல்லாத்தையும் நீட்டா வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரு பேரு ஜோசப் ஐயாவா. அதனால அந்த ஜோசப் ஐயாங்கிறது பாஸ்டர் தவமணிங்கிற பாஸ்டருடைய தம்பி. அவர் தான் அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. அதே போல நான் மைண்ட்ல யோசிப்பேன், அங்க ஒரு பில்லர்புரங்கிற இடத்துல ஒரு ஜோசப் ஐயா இருந்தது போல இந்த உள்ள ரெகோபோத் இடத்துல ஒரு ஜோசப் ஐயா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த இடம் ஒரு பெரிய இடமா மாறிடுச்சு. ஒரு பெரிய கட்டடங்கள் அநேக ஆயிரங்கள் வந்து தங்கக்கூடிய இடமாக மாறிடுச்சு. அதே போல ஆண்டவர் அது போல உள்ள அனுபவத்துக்குரியதை தான் ஆண்டவர் இந்த வழியிலையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய ஆவியில நான் மனதில் யோசிப்பேன். அதனால இவர் அது மட்டும் இல்ல, நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட வந்த உடனே அவர் நேரா வந்து என்ன சந்தோஷமா ரிசீவ் பண்றது, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிப்பா, நீங்க எப்படி இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன் அப்படிம்பாரு. எல்லா காரியங்கள்லயும் கடைசி அந்த அக்பர் தான் சொன்னாரு, அவன் ரொம்ப என்கிட்ட ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப என்கிட்ட விளையாட்டு காட்டுறான், என்னை ரொம்ப அடிக்க வர்றான் அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவர் தமாஷா சொல்லி என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம்.
பிறகு நான் கனடா யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்டு திரும்ப கனடால இருந்து ஐயா எப்படி இருக்கிறாரு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அங்கிருந்து எனக்கு வீடியோ காலில் பார்த்துட்டு ஐயா சாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து முகத்தை பார்த்துட்டு டாட்டா காட்டினாரு. சிரிச்ச மாதிரியே என்னை டாக்கா காட்டினாரு. பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு அப்படின்னா. பிறகு திடீரென்று அவருக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 22 வாரத்துக்கு முன்பதாக சொன்னாங்க. அப்ப நான் பார்க்க முடியாது போல. அப்போ கர்த்தர் அனுமதித்தால் இருக்கட்டும், அதற்கு முன்பதாக அவருடைய முடிவு இருக்குமானால் நல்ல அடக்கத்தை அந்த காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி பாஸ்டர் வில்சனோட நான் அறிவிச்சிருந்தேன். ஆனால் அதற்கேற்ற விதத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்சஸ் வந்து இங்க வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி அப்போ கொஞ்சம் முடியாம இருந்தாரு, கொஞ்சம் பலனா இருந்தாரு. ஆனா அதுக்கு பின்பு அவரால் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இல்லை, அவருடைய சரீரத்துல மற்ற ஒண்ணு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னபடினால சரி அப்போ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்றைக்கு வரும்பொழுதும், நேற்றைக்கு இல்லை அதுக்கு முன்னாடி நான் சனிக்கிழமை அன்றைக்கு வரும்பொழுதும் இவரை பார்த்த உடனே படுக்கையில் இருந்தவர். நான் அங்கிருந்து சனிக்கிழமைல தான் நான் கனடால இருந்து வந்த உடனே பார்த்த உடனே அவர் கண்ணை மூடிக்கிட்டு தான் என்னை பார்த்துட்டு நல்லா கண்ணை விழிச்சு பார்த்துட்டு கையை தூக்குனாரு. உடனே நான் கையை கொடுத்து தைரியமா இருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சேரலாம், பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜபிச்சேன். ஆனால் யோசிச்சேன், கண்டிப்பா அவருடைய ஓட்டத்தின் கடைசி நாட்கள் என்று நினைத்தேன். அதுபோல கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நேற்றைக்கும் நான் காலையில இங்க மதியம் இங்க வந்து நான் இங்க இருக்கிற நேரத்துலதான் இவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சார். அதுக்கு பின்பு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்துல ஒரு அடக்கத்தை கர்த்தர் முடிப்பதற்கு வேண்டாம், நல்ல ஒரு அடக்க ஆராதனையை கர்த்தர் செய்து முடிப்பதற்குரிய காரியங்களை அவருடைய இருதயம் இணைந்திருந்தது. அதுதான் அவருடைய இருதயம் தேவனோடு இணைஞ்சிருந்துச்சு, சபையாரோடு ஊழியர்களோடு என்னோடு இணைஞ்சிருந்துச்சுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம், சங்கீதத்துல சொல்லியிருக்க அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆகினால தீய தண்ணீர் எல்லாம் கடந்து வருவாங்க, பல சூழலில் வெளியே போடுவாங்க. உத்தமனை பார், செம்மையானவனை பார், அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆகினால இந்த உலகத்துல எப்படி இருந்துட்டாங்களோ தெரியாது, முடிவு எப்படி, அதுதான் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய காரியம். இவருடைய முடிவு கிறிஸ்துவுக்குள் வந்தார், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தார், கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சார். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் வெளிப்படுத்துற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, இதோ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அந்த தகப்பனருக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். எங்கேயோ இருந்தல்ல, ஏதோ ஒரு இடத்துல இருந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கல. இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகளோடு கூட இந்த இவர்கள் ஒரு அமைதியாக, ஒரு இளைப்பாறுதலோடு ஒரு சமாதானத்தோடு, உத்தமனை பார், செம்மையானவனை பார், அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று வரும்படி நல்ல இளைப்பாறுதலுக்குள்ள, நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆத்மாவில இளைப்பாறுதலை பெற்றார். பாவம் மன்னிப்பினால் ஒரு இளைப்பாறுதல் அவருக்கு கிடைச்சிச்சு. ஏனால் பாவம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது. இளைப்பாறுதல் என்கிற நிம்மதியை மனுஷனுக்கு கொடுக்க முடியாதான். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அந்த நிம்மதியை தர்றேன், அந்த இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னார். பாவம் துன்மார்க்க மனுஷனுக்கு, துன்மார்க்கமா வாழுகிறவனுக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஏனென்றால் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும். பாவம் சொன்னா அந்த பாவம் எப்படியா வந்துச்சுன்னு கேட்கலாம். அந்த பாவம் மனுஷன் கற்பத்தினால் பிறந்து வெளிப்படுறதே பாவத்துலதான் பிறக்கிறான். ஒரு பக்தன் சொல்லுகிறான், நான் பாவத்தில் பிறந்தேன், பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டேன், துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். அதனால பிறக்கும் போதே மனுஷன் பாவத்தினாலதான் பிறக்கிறான், பாவ சுபாவத்துல பிறக்கிறான், துர்க்குணத்துல உருவானான். அவன் பிறந்து வளர 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 அவனுக்குள்ள இருக்கிற எந்த காரியமும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, களவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, பொய்யை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் வளர 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 அது அவனுக்குள்ளேயே வளர ஆரம்பிக்குது. இந்த பாவ பரிகாரம் என்ன செய்கிறது? அதாவது ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவத்துக்கு போக்குறதுக்கு தான் மனுஷன் பல இடங்களுக்கு போறான். அந்த பாவம் மனுஷனுக்குள்ள சாபத்தை உண்டாக்குது. இந்த சாபம் என்ன செய்யுதுன்னா பல வியாதியையும் மரணங்களையும் தலைமுறைகளுக்கு பல கேடுகளையும் உண்டாக்குது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா மனுஷன் பல இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறான். தான் பாவம் போகணும், தான் சாபத்தை போக்கணும். அது மட்டுமல்ல, பல மிருகங்களை பலி செலுத்துறான். ரத்தம் சிந்துதல் இருந்தால் சாமம் அதர்வானம் இந்த 4 வேதங்களும் சொல்லுது, பாவம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு. அப்போ ஒரு பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு உண்டாகிறதுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகினால மனுஷன் தன்னுடைய 6 அறிவுள்ள மனுஷன்
தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு 5 அறிவுக்குரிய மிருகத்தின் ரத்தத்தை போக்குறான். ஆனால் அது அவனுக்கு பாவத்தை பரிகாரத்தை செலுத்த முடியாதபடியினால்தான் தேவாதி தேவன் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு ஆண்டவர் ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்து. தேவனை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் அன்புள்ளவர். ஆகையினால் அந்த அன்புள்ள தேவன் இந்த உலகத்தில இந்த மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக தான் உங்களை என்னையும் போல பாவ சரீரமாக அல்ல, ஒரு பரிசுத்த வித்தாக இந்த பூமியில பிறந்தவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இயேசு ஒரு பரிசுத்த வித்தாக, ஸ்திரீயின் வித்து. அந்த பாவத்தின் தலையை நசுக்குகிறது. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். அதான் பாவத்தின் வல்லமைகளை, பாதாளத்தின் வல்லமைகளை, மனுஷனை மோசம் போக்குகிற வல்லமைகளை அழிக்கக்கூடிய வித்தாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். புருஷ சம்பந்தமாக இயேசு வரல. நீங்களும் நானும் புருஷ சம்பந்தமாக இந்த பூமிக்கு வந்தோம். இயேசு அப்படி அல்ல. மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது யோசேப்பை, ஆனால் நியமிக்கப்பட்டுதான் இருந்தது. ஆனால் அந்த மரியாள் இருவரும் கூடி சேருவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டார். இயேசு பாவம் அறியாதவராக, பாவம் இல்லாதவராக, பாவம் செய்யாதவராக இந்த பூமியில வாழ்ந்தார். அவருடைய மனதுல பாவம் அறியல, இயேசுடைய இருதயத்துல பாவம் இல்லை, இயேசு தன்னுடைய சரீரத்துல பாவம் செய்யல. இப்படிப்பட்ட ஒரு ரத்தம் பாவ மனுஷனுக்காக இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, சிலுவையில ஏற்றுக்கொண்டு முழு மனுக்குலத்துக்காக பாவ பலியாக, பாவ பரிகாரமாக இயேசு 2024 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தின் மத்திய பாகத்துல சிலுவையில தொங்கினார். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தமாக்குகிறது. அந்த இயேசுவின் ரத்தம் இவருடைய பாவத்தை மன்னித்தது, இவருக்கு ஒரு நிம்மதி இளைப்பாறலை தந்தது, இவருக்குள்ள ஒரு பரிசுத்தவான். பரலோகம் என்று சொல்வது, நரகம் என்பது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களும் சொல்லுகிறாங்க. இந்து மதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, சொர்க்கலோகம் ஒன்று உண்டு, நரகலோகம் ஒன்று உண்டு. ஆகினால் அந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த பரிசுத்தமான நகரத்தை பெற்றுக் கொள்வதற்கு மனிதன் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே தான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர் கொடுத்த வசனம் வந்தது ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குறது. கேட்ட வசனமே உங்களை சுத்தமாக்குறது. ஆவியினால் மனுஷன் பரிசுத்த ஆவி என்கிற தேவ வல்லமையினால் அவன் பரிசுத்தமாக்கப்படுறான். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சேர்த்த இயேசு சீக்கிரம் 2ஆம் முறை வரப்போகிறார். ஆகினால் இப்பொழுது இந்த ஐயா நல்ல கத்தற்குள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இவருக்கு யாரும் இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் வரக்கூடியவர்களா இருந்தாங்க. இல்ல நீங்க அங்க கொண்டு வந்துருங்கன்னாங்க. இல்ல நாங்க இங்கதான் அவர் வைக்க போறோம், இங்கதான் அவர் கடைசியில் இருந்தாங்க. ஏனென்றால் அவ்வளவு ஜனங்கள் இவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. வாழ்க்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் அனாதையாக, ஒன்றுமில்லாதவர்களாக எங்களை போல இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த முழு உலகத்தின் பாசத்தையும் எங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தகப்பனா இருக்கும். சீரியஸா இருக்கும்போது நான் கனடா தேசத்துல இருக்கும்போது சொல்றேன், ஐயா அங்க ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார், ஜோசப் ஐயா மோசமா இருக்கிறார். இல்லையா அங்க உள்ள சில பாச சொல்ல, இல்ல நீங்க போற வரைக்கும் அவர் அங்க இருப்பாரு, அந்த ஹோம்ல அதை நடத்தணும். நீங்க உண்மை அந்த அவர்களுடைய வார்த்தைகளே ஆண்டவர் கனம் பண்ணார். இந்த உலகத்துல இந்த ஹோம்ல நாங்க இவர்களுக்காக வயது போனவர்கள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்களை வைத்துதான் பராமரிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களோடு கூட என்னோடு பேசுற வார்த்தை. பல இடங்கள்ல இந்தியா முழுவதும் பல சர்ச்சஸை கட்டுறோம், அயல் நாடுகளுக்கும் கடந்து போய் பல சபைகளை கட்டுறோம். வயதானவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் படுகிற உபத்திரவத்துல நீ பங்கு இருக்குதா? யாக்கோபு 1:27 வசனத்துல சொல்லப்பட்ட வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினார். அப்பொழுதுதான் ஜெபிக்கும் போதுதான் ஒரு கிரவுண்ட் ஒரு டாக்டர் எங்களுக்கு இலவசமா கொடுத்தாரு. நான் பத்திரம் பண்றது கூட காசு கிடையாதுன்னு, இல்ல நானே பத்திரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கிரவுண்டு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் 2 வருஷமா நான் இந்த கிரவுண்டை வச்சு என்ன செய்யறது, அவ்வளவு தூரம் வரணுமே. நான் யோசனை பண்ணி ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். திடீரென்று கர்த்தர் பேசினார். அங்க ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு ஓல்டேஜ் ஹோம், வயதானவர்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இவர்களை கவனிக்கிறவர்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் தான். பெரியவர்கள் சிறியவர்கள் பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகினால் இவருடைய ஆசீர்வாதம் எங்க சிரசில வந்துச்சு. ஹல்லேலூயா. அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் கருதுகிறோம். இந்த இடத்துல வேலை ஆரம்பிக்கும் போது கூட நான் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, எப்படி இந்த வேலையை ஆரம்பிக்கிறது, உடனே பட்டாபுராமில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர நடப்பயிரும் சொல்லி கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் பட்டாபுராமில் இருந்து நடந்து இங்க வந்தோம். நடப்பயணமாக, ஸ்தோத்திர நடப்பயணமா. ஏன்னா இந்த சர்ச்சு கட்டுறதுக்குன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதுக்கு உதவி யாரும் வராது. ஆண்டவரை நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போகணும்னு சொல்லி என்னோட கூட ஒரு பெரிய ஜனக்கூட்டமே வந்துச்சு. எல்லாரும் அநேகர் வந்து
கஷ்டப்பட்டு நடந்து வந்து 2 நாட்களாக வந்து தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம். ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்? இது போல இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. அநேகருடைய இளைப்பாறுதலுக்குரிய இடம், ஒரு இளைப்பாறுதலுக்குரிய வந்தவர்கள் கடந்த நாட்கள் வந்தவர் சொல்ல, இது நல்ல ஒரு சரணாலயம், ஒரு பறவைகளுக்குரிய சரணாலயம். இளைப்பாறுதலுக்குரிய பறவைகள் என்பது ஒரு இளைப்பாறுதலுக்குரியது. இளைப்பாற வேண்டும், பல வேதனைகளோடு இருக்கிறவர்களுக்குரிய ஒரு சரணாலயமாக இந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். இதற்குரிய ஒரு வித்தாக தான் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும். நிலத்தில் விழுந்தால் அது சாவு மறிக்கும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த ஐயாவுடைய விலையேறப்பட்ட மரணம் ஆண்டவர் இவரை கனம் பண்ணபடினால் நானு வில்சன் இங்க இருக்கிற சகோதரமார் அநேகர் ஆண்டவர் இந்த நேரத்திலும் எந்த இடைஞ்சலும் இல்லாம கர்த்தர் சரியான நேரத்துல கர்த்தர் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். ஆகையினால இவருடைய பலனாக அநேகர் வந்து இளைப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு நாள் உண்டு இவரை நாம் மத்திய ஆகாயத்துல பரலோகத்துல சந்திக்கலாம். இந்த நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காரணம் தோணிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோர் காரணம் தோணிக்கவே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் சோதரம். இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய திருமுகத்தை நாங்கள் காணும்படியாய் அருமையான ஜோசப் ஐயாவுடைய வாழ்விலே நீ செய்ததான சகல கிரியைகளை நினைத்து நாங்கள் அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம். எங்கேயோ பிறந்தார் ஆண்டவர், எங்கேயோ வளர்ந்தார். ஆனால் கடைசி நாட்களிலே கர்த்தாவே உடைய அன்புக்குள்ளே வரும்படியாக உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கவும், ஆண்டவரே கர்த்தருடைய அப்பத்தை சாப்பிடவும், கர்த்தாவே உடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பெரிதான ஆசீர்வாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வெளியேற பெற்றதான அந்த இரத்தத்தினால் உண்டானதான ஆண்டவரே சுத்திகரிப்பை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், வசனத்தினால் உண்டாகிறதான விடுதலையையும் ரட்சிப்பையும் அவருடைய வாழ்விலே முற்றிலுமாக பூரணமாக அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தபடியினால் அதிகமாக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வீட்டில் வந்து கர்த்தாவே தாபரிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே உடைய வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரே தன்னுடைய ஜீவன் பிரியும்படியாக அப்படிப்பட்ட ஒரு புதுதான ஒரு ஸ்லாக்கியத்தை அருமையான ஜோசப் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்தீர். அதுவும் இந்த ரெகோபோத்துல கர்த்தர் ஆண்டவரே முதல் வித்தாக இந்த இடத்துல கர்த்தர் மறைக்குவதற்கு அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். அவருடைய உற்சாக உறவினர்களை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தர் அவரிடத்துல நாங்கள் கண்டதான நல்ல நற்காரியங்களை நாங்களும் ஆண்டவரே பறைசாற்ற நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவரே இவர்களில் நாங்கள் இயேசுவை காண்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அருமையான ஐயாவுடைய வாழ்வில நாங்கள் காண்கிறது போல எங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்களை காண்பதற்கு
கத்தனை உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி இந்த நேரம் வரையிலும் தந்தது போல ஆண்டவரே இந்த சரீரத்தை விதைக்கிற வரையிலும் உம்முடைய சமூகம் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும்படியாக உம்முடைய இயற்கையினால கத்தராண்டவர் எந்த தடைகள் வராதபடி கத்தனீர் எங்கள் முன்பாக கடந்து போகும்படியாக நீர் ஆண்டவர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களை உடைய சமூகத்தில் பெருமையாக்குகிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய சமூகம் இருக்க முடியாது. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. பாட்டு பாடிக்கொண்டு அந்த சரீரத்தை அந்த கல்லறைக்கு நாம் எடுத்துக்கொண்டு ஜபத்தோடு கூட போவோம். நாமங்கே வசிக்க செல்லவோம் என்பதா வீட்டிலே மோட்சக்காரை நாம் சந்திப்போம் என்பதா வீட்டிலே மோட்சக்காரை நாம் சந்திப்போம் அந்த வாழ்க்கையே நாம் வீரர்களை பாடுவோம் ஒப்பானோ வழிந்த ஸ்தலத்தில் சேவன் அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் கவிப்போம் நம் தொல்லை யாத்திரை போடித்து கிரீடத்தை நாம் தரிப்போம் வீட்டிலே
கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நாம் ரட்சகர் என்றென்றோம் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தூதர் சூழ்ந்து நின் மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். என்னுற்றார் போய்விட்டார் முன்னே நான் மீளவும் சந்திப்பேன். இவர் கூட்டத்தில் நான் ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவே. ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 வசனத்திலிருந்து, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைகிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதைவைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாமே இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாத சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு என்றதான வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த சரீரத்தை நாம் இந்த இடத்துல இப்ப கேட்ட வசனத்துக்கு படி இந்த சரீரத்தை இந்த இடத்துல விதைக்கும்படியா நாம் கடந்து வந்திருக்கிறோம். மரணம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மரணம் அல்ல, இது ஒரு நித்திரை என்றுதான் வேதம் சொல்லி இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே இவருக்கு ஒரு மரணம் நடந்துருச்சு. ஏனென்றால் பாவம் சரீரத்தை ஏற்கனவே பாவ மனுஷன் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மனுஷன் மரித்த உடனே ஞானஸ்தானத்துல அந்த மனுஷனை அடக்கம் பண்ணிட்டோம். திரும்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நித்திரை என்றுதான் வேதம் சொல்லி இருக்குது. இது தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, எக்கால சத்தம் துணிக்கும். மரித்தோரின் எழுப்பு உயிர்த்தெழுதல் உண்டு. இன்னைக்கு உலகம் சொல்லுது, இன்னைக்கு நல்லது செஞ்சா நல்லதா பிறப்போம், கெட்டதா போனா கெட்டதா பிறப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒருபோதும் அப்படிப்பட்டதான ஒரு பிறப்பு வந்ததாக சொல்லல, அந்த ஐதீகங்கள் சொல்லுது. ஆனால் மரித்தவர்கள் எப்படி விழுந்திருப்போம்? நெல்ல விதைத்தா நெல்லுதான் முளைக்கும். நெல்லை மதிச்சுட்டு பனைமரத்தை முளைக்கிறத பார்க்க முடியாது. அதே போல இந்த சரீரம் விதைக்கப்படுது. இந்த பூமியில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாயோ அதற்கேற்ற ஒரு மேனியாகத்தான், அதற்கேற்ற நன்மைக்குரிய சுதந்திரவாளியாக நீ இந்த பூமியில இருந்து எழுந்திருப்பாய். உனக்கு உயிர்த்தெழுதல் என்பது உண்டு. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாதான் இயேசு பூமியில வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார். அவருடைய கல்லறையில பார்த்து ஒருத்தருமே இல்லை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்தார். முதல் உயிரோடு எழும்பி கல்லறையில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கல்லறை காலியாக்கி காட்டி தன்னுடைய வாழ்க்கையில நான் உயிர்த்தெழுந்த, நான் ஜீவிக்கிறேன் என்பதை தன்னை நம்பாதவங்களுக்கு, விசுவாசிக்காதவர்களுக்கு எல்லாம் காட்சியளித்தார். பிரியமானவர்களே, ஆகிய உயிர்த்தெழுதல் உண்டு.
அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக தான் இந்த சரீரத்தை இந்த இடத்துல நாங்கள் விதைக்கும்படியாக போறோம். நித்திரை விட்டு ஒரு நாள் எழுந்திருப்பார். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த கீதங்களை பாடுவோம். சுத்தரின் ஆறுதல் அடைவோம். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். போய்விட்டார் ஒன்றங்கே ஆயினும் மீளவும் சந்திப்பேன். இவர் கூட்டத்தில் நாம் பேரின்பம் கொள்ளுவேன். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுத்ராம் உயிர்த்தெழுதல் நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுத்ராம் 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 இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியா சீக்கிரம் வர போறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுத்ராம் 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 இந்த கிராமங்களில் இந்த தேசங்களில் அநேகரை அவருடைய அந்த நாளுக்காக அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சுத்ராம் 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 பரிசுத்த பிள்ளைகள் தகப்பனே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வெளியேற பெற்ற ஒரு வித்தாக அருமையான ஐயாவை நீர் கனம் பண்ணி ஆண்டவரை எங்களுக்கு அநேகரை நீர் கொண்டு வந்து அவருடைய முடிவை கர்த்தாவே சமாதானத்தான ஓட்டத்தை ஆண்டவரே இந்த பூமியில ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களுடைய வீட்டிலிருந்து இளைப்பாறவும் ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமா முடிக்கவும் இந்த நாளில் இயற்கை சூழ்நிலையெல்லாம் அனுகூலமாக்கி ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவோட அடக்க ஆராதனையை கர்த்தர் பாரப்படுத்தபடியினால் பொறுப்படுத்தபடியினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். மரித்து உயிரோடு எழுப்பி இன்றைக்கு ஜீவிக்கிற ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களை நீ சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரம் வரப்போகிறீர். அந்த உயிர் நம்பிக்கையோடு கூட இந்த சரீரத்தை அந்த இடத்துல நாங்கள் விதைக்கிறோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது இந்த வார்த்தை நிறைவேறும். ஓ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர்பாவம் பாவத்தின் பல நியாய பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.